பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன். சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா வ ஹபீபினா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத். தொடர்ந்தும் நாங்கள் பார்த்து வருகிற இந்த ஷர்ஹ் கத்ரின் நதா வபர்லி சதா என்ற இந்த தொடர்பாட வகுப்பில் குறித்த புத்தகத்தினுடைய 346வது பக்கங்களில் நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். இதுவும் முனாதா சம்பந்தப்பட்ட தொடரான பாடங்கள் தான். நாங்கள் ஏற்கனவே முனாதா சம்பந்தமான சில விளக்கங்களை உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அதாவது நாங்கள் ஒருவரை அழைக்குகிற பொழுது அந்த அழைக்கப்படக்கூடிய நபர் தான் முனாதா. அந்த அழைக்கப்படக்கூடிய நபருக்கு என்ன வகையான ஏராபுகள் அதனுடைய இறுதியிலே செய்யப்படுவது என்கிற சம்பந்தமான அந்த தொடரான சட்ட வகுப்புல அந்த சட்ட தொடரில் தான் அடுத்த பகுதியாக சொல்றாங்க பாருங்க. ஃபஸ்லுன் வயஜ்ரி மா உஃப்ரித அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பகுதி ஃபஸ்லுன். இது ஒரு தனி பாடம். வயஜ்ரி வரும், எஜ்ரினால் வரும், ஜா என்ற அர்த்தம். இதுல ஜா எஜி வயஜ்ரி ஜரா எஜ்ரின்னா அடிப்படையில் ஓடும் அப்படின்ற கருத்து தான். இங்க ஓடும்னு சொல்லல, இங்க வரும் தான் நம்ம சொல்லுவோம். வயஜ்ரி மா ஒன்று வரும். உஃப்ரித உஃப்ரிதனால் முனாதா முஃப்ரத். முனாதா முஃப்ரத் என்ன அர்த்தம்? அழைக்கப்படக்கூடிய நபர் அந்த சொல் வந்து ஒரு ஒற்றை சொல்லா வார. யா ஜெய்து, யா உமரு, யா ஹாலிது, யா முஹம்மதுன்னு வந்து அது முஃப்ரத், முனாதா முஃப்ரத்னு வாங்க. அதுக்கு மாத்த முலாஃப், யா அப்தல்லா, யா அப்தர் ரஹ்மான், அது முனாதா முலாஃப். அப்ப இங்க வயஜ்ரி மா உஃப்ரித் என்றால் முஃப்ரதாக கொண்டு வரப்படக்கூடிய அந்த முனாதா அது வரும். அவ் உலீஃப அல்லது இலாஃபத்து செய்யப்பட்டு முலாஃபாக வரக்கூடிய முனாதா வரும். அந்த எப்படிப்பட்ட முனாதா? அது இந்த எப்படிப்பட்ட முலாஃபாக வரக்கூடிய முனாதா என்றால் மக்ரூனம் பி அல், அல்லுடன் சேர்க்கப்பட்ட நிலைமையில், அல்லுடன் சேர்க்கப்பட்ட நிலைமையில் வரக்கூடிய அந்த முனாதா முஃப்ரத், அல்லது வந்து என்னது இலாஃபத் செய்யப்பட்டு முலாஃபாக வரக்கூடிய அந்த முனாதா வரும். மின் நஅத்தில் மப்னியி, மின் நஅத்தில் மப்னியி, மப்னியான முனாதாவினுடைய நஅத்தில் நின்றும் தான். நஅத்துங்கிறது சிஃபத்துக்கு சொல்லக்கூடிய இன்னொரு பெயர். மப்னியான முனாதா என்று சொல்றது இப்ப யா ஜெய்து, யா ஹாலிது மாதிரி லம்மின் மீது பினா செய்யப்பட்டு வரக்கூடிய அந்த முனாதா. அப்படிப்பட்ட அந்த மப்னியான முனாதாவினுடைய நஅத்தில் நின்றும் எதெல்லாம் முஃப்ரதாக அல்லது அலிஃப்லாமோடு இலாஃபத்து செய்யப்பட்டு வரக்கூடிய முலாஃபாக வரக்கூடியது வருகிறதோ அது வரும். வதகீதிஹி, அதே போல தகீத் என்று சொல்றது வந்து என்னன்னு கேட்டால் இந்த முனாதாவுக்கு பிறகு ஒரு தகீத் ஒன்று வார. தகீத் தான் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சொல். அது என்னன்னு பின்னுக்கு சொல்லுவோம். வபயானிஹி, அத்ஃபு பயான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் தவாபின்னு ஒன்று இருக்குது. அதாவது அரபு இலக்கணத்துல தாபி மத்பு ஒன்று இருக்குது. தவாபிகள் மொத்தமாக 5 சொல்லுவாங்க. தவாபிகள் 5. தவாபினால் இன்னொன்றை பின்துயர்ந்து வரக்கூடிய ஏராப் சிஸ்டம். இப்ப உதாரணமாக நாங்கள் உங்களுக்கு ஒரு தவாபிகளை சொல்றேன்னே. முதலாவது வந்து சிஃபத். சிஃபத் ஒரு தாபி. ஏன்னால் மௌசூஃபுக்கு என்ன ஈராப் இருக்குதோ அந்த ஈராப் தான் சிஃபத்துக்கு வரப்போகுது. அப்போ அந்த சிஃபத்து மௌசூஃபுக்கு இன்னொரு பேர் தான் நயத்து மனூத்துங்கிறது. அப்ப நயத் அல்லது சிஃபத்துன்னு சொல்லக்கூடியது ஒரு தாபி. ஏன்னா உதாரணமாக நம்ம ஜா ரஜுலுன் கரீம் உண்டால் ரஜுலுக்கு ரஃபு இருக்குது. ஸோ அதை துயர்ந்து நம்ம கரீமுக்கு என்ன செய்யறோம்? ரஃபு செய்யறோம். ஏன்னு கேட்டால் அது தாபி மத்துபு என்கிற அடிப்படையில். எது தாபி எது மத்துபு? தாபி என்கிறது வந்து சிஃபத், மத்துபு என்கிறது எது? மௌசூஃப். அப்ப இது ஒரு இது சொல்ற வந்து நம்ம தவாபிகள்ல ஒன்று சிஃபத். ரெண்டாவது வந்து தகீத் வரலாம். தகீது வந்து தாபிகள்ல உண்டு. என்றால் முஅக்கதுடைய ஏராபை தகீ சுமந்து கொள்ளும். உதாரணத்துக்கு நாங்க சொல்ல போறோம் பாருங்க. ஜா ஜெய்துன் நஃப்சுஹு, நம்ம சொல்ல போறோம் ஜா ஜெய்துன் நஃப்சுஹு, ஜெயித் அவனே தான் வந்தான். அப்ப இங்க ஜெயித் என்கிறத நம்ம உறுதிப்படுத்துறோம் நஃப்சுஹு என்கிற சொல் மூலமாக. அப்ப அது வந்து நம்ம தகீதுன்னு சொல்றேன். அதே போல தகீத் என்னது இப்படியும் வரலாமே. எப்படி உதாரணமாக கேட்டால் ஜம்முகள் நம்ம பயன்படுத்தும் பொழுது ஜாஅத் துல்லாபு குல்லுஹும் அல்லது அன்ஃபுசுஹும் அல்லது அஜ்மஊன, இந்த மாதிரி நஃப்ஸு, குல்லு, ஐனு, ஐன் என்கிற சொல், அஜ்ம ஊன, அந்த மாதிரியான சொற்களை கொண்டெல்லாம் நம்ம வந்து உறுதிப்படுத்தினால் இதுக்கு நாங்கள் சொல்ற தகீதுன்னு சொல்லி.
ஜா துல்லாபு குல்லுஹும், குல்லுஹும் தஅக்கீத். அல்லது அன்ஃபுசுஹும் என்று சொன்னால் அது தஅக்கீத். ஜா ஸைதுன் நஃப்ஸுஹு அல்லது ஐனுஹுன்னு சொன்னால் அது தஅக்கீத், உறுதிப்படுத்தல். அப்படி ஒரு முனாதாவுக்கு பிறகு ஒரு தஅக்கீது வந்துட்டால். அல்லது அத்துஃபு பயான், அத்துஃபு பயான் ஒன்று இருக்கு. அத்துஃபு பயான் என்றால் என்னென்றால் ஒரு சொல்ல விளங்கப்படுத்துறதுக்கு பின்னால சேர்க்கக்கூடிய ஒரு ஒட்டுச்சொல். உதாரணமாக ஜா அபு ஹப்ஸ்ன்னு சொல்றீங்க நீங்க. இப்ப அபு ஹப்ஸ் வந்தாரு, அபு ஹப்ஸு கொண்டு யாரு நாட்டம்? உமரு என்றால் உமர். அபு ஹப்ஸ்ங்கிறது உமருடைய குன்யத். அப்ப அபு ஹப்ஸ் வந்தாருன்னா அவர் யாரு என்கிறத நம்ம விளங்கப்படுத்துறதுக்கு பின்னால் ஒரு சொல் சேர்க்கிறோம், உமர் என்று சொல்லி. அது என்னது? அத்துஃபு பயான் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்துஃபு பயான்னால் ஒரு சொல்ல தெளிவில்லாமல் இருக்கும்போது அதை தெளிவுபடுத்துறதுக்கு பின்னுக்கு ஒரு சொல் சேர்க்கிற பாருங்க. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா, ஸலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் மீது உண்டாவதாக. அந்த தலைவர் யாரு? முஹம்மதின் என்றால் முஹம்மது மீது உண்டாவதாக. புரியுதா உங்களுக்கு? அப்ப சையீத் என்கிற சொல்ல நம்ம விளங்கப்படுத்துறோம், முஹம்மது என்கிற சொல்ல கொண்டு வந்து பின்னுக்கு விளங்கப்படுத்துறோம். அதுக்கு நம்ம அத்துஃபு பயான்ற, பயான் தான் தெளிவுபடுத்துறது. அடுத்தது அத்துஃபு நசக்குன்னு ஒன்று இருக்குது. அத்துஃபு நசக் என்றால் வாவு ஃபா சும்ம மாதிரியான அத்துஃபுடைய எழுத்துக்களை கொண்டு நம்ம என்ன செய்யறது? அத்துஃபு செய்யறது. இப்ப உதாரணமாக நம்ம ஜா ஸைதுன் வ ஹாலிதுன்னால் ஸைதுக்கு என்ன ஈராப் இருக்குதோ அதே ஈராபத்தை நம்ம எதுக்கு கொடுப்போம்? வஹாலித், அந்த வாவுக்கு பிறகு வரக்கூடியதுக்கு கொடுப்போம் நம்ம. அப்ப வாவுக்கு பின்னால வந்தால் அதுக்கு நம்ம என்ன சொல்றது? அத்துஃபு நசக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அத்துஃபு பயானுக்கும் அத்துஃபு நசக்குக்கும் வித்தியாசம், பாரிய வித்தியாசம். அத்துஃபு பயான் என்கிறது ஒரு சொல்ல தெளிவில்லாமல் இருக்கும் பொழுது அதை விளங்கப்படுத்துறதுக்கு பின்னால் ஒரு சொல் சேர்க்கிறது, அது அத்துஃபு பயான். அத்துஃபு நசக் அப்படின்றது வாவு ஃபா இடையில என்னது பிரிக்கும், அது அத்துஃபு நசக். அதுக்கு பிறகு இன்னொன்று இருக்குது அத்துஃபுடைய பாடத்துல, இந்த தவாபியுடைய படத்துல பதல்னு ஒன்று இருக்குது. பதலும் என்னது? அத்துஃபு பயானும் கிட்டத்தட்ட ஒன்று மாறித்தான். அத்துஃபு பயான்னு சொல்வதும் பதிலும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரித்தாங்க இருக்கு, பெரிய வித்தியாசங்கள் ஒன்று இல்லை. உதாரணமாக நான் சொல்ல போறேன், ஜா அஹூக்க, உங்களோட பிரதர் வந்தாரு அப்படின்னு சொல்றேன். இப்ப அஹூக்கன்றச்சே உங்களுக்கு 5 சகோதரர் இருக்காரு, யாருன்னு தெரியாம நீங்க முழுசுவீங்க, நீ தலைமாறுவீங்க, நிலை உடம்பி போகும். அப்ப நம்ம சொல்லுவோம் எப்படி? ஜா அஹூக்க ஹாலித், உனது சகோதரன் வந்தான் என்றால் ஹாலித் வந்தான், என்றால் ஹாலிது வந்தான் அப்படின்னு சொல்றது. எனவே அத்துஃபு பயானும் பதலும் கிட்டத்தட்ட ஒன்றுதான், சின்ன வித்தியாசம் ஒன்று நமக்கு சொல்லும். அந்த வித்தியாசத்தை சொன்னாதான் எனது அந்த அத்துஃபு பயானும் பதலும் என்னன்றது வழங்கும். அதெல்லாமே இந்த தவாபியுடைய பாடத்தில் வரக்கூடிய அந்த அம்சங்கள், தவாபியுடைய பாடங்கள் வரக்கூடிய 5 அம்சங்களும் எதுன்னு கேட்டால் நாய்த்து, அதுக்கு நம்ம என்ன பேர் சிஃபத்துன்ற, மற்றது தைக்கீதுன்னுவாங்க, அடுத்தது அத்துஃபு பயான், அடுத்தது அத்துஃபு நசக்கு, மற்றது பதல் அப்படிங்கிறது. அப்ப இந்த அத்துஃபு இது சம்பந்தமான விரிவான பாடம் பின்னர் நமக்கு வரும், தவாபிகளுடைய பாடம். இருந்தாலும் இந்த முனாதாவுடைய பாடத்துல இப்படி ஒரு மேட்டர் ஒன்று கதைக்கிறதுனால நம்ம திருப்பி ஒரு என்ன சொல்றோம், தெளிவுரைக்காக சொல்றோம். இப்ப என்ன விஷயம்னு கேட்டா, ஒரு முனாதா வருகிறது, அந்த முனாதாவுக்கு பிறகு இப்படி தவாபிகள் ஏதாவது ஒன்று வந்தால், ஒரு முனாதாவுக்கு பிறகு ஒரு சிஃபத் வர பார்க்குது, அல்லது ஒரு தைக்கீது வர பார்க்குது, அல்லது ஒரு அத்துஃபு பயான் வர பார்க்குது, அல்லது அத்துஃபு நசக் வர பார்க்குது என்றால் அதுக்கு நம்ம என்ன ஈராவு கொடுக்கிறது என்கிறது இந்த பாடத்தினுடைய மேட்டர். அவர் சொல்றாரு, வனசகிஹி அல் மக்ரூனி பி அல், அந்த அத்துஃபு நசக்குலையும் அலிஃபிலாம் இருக்குது என்றால் அதை நம்ம எப்படி கையாள்றது, இதைத்தான் சொல்ல போறாரு பாருங்க. இப்ப திருப்பி இருக்க ஆரம்பத்திலிருந்து வருவோம். ஃபர்ஸ்ட் ஒன், இது ஒரு பாடம். வயஜிரி மா, ஒன்று வரும். உஃப்ரித, முஃப்ரதாக வரக்கூடிய ஒன்று வரும். இலாஃபத் செய்யப்பட்டு முலாஃபாக வரக்கூடிய ஒன்று வரும். மக்ரூனம் பியால், அந்த முலாஃபும் அது அலிஃப்லாமோட இருக்கக்கூடிய முலாஃபாக இருக்கு. அது என்ன? அந்த அந்த முலாஃபாக முஃப்ரதாக வரக்கூடிய விஷயம் எது? மின் நஅத்தில் மப்னி, மப்னியான முனாதாவினுடைய நஅத், வ தஅக்கீதிஹி, அல்லது அந்த மப்னியான முனாதாவினுடைய தஅக்கீத், வ பயானிஹி என்றால் அந்த மப்னியான முனாதாவினுடைய அத்துஃபு பயான், வனசகிஹி என்றால் அந்த மப்னியான முனாதாவினுடைய அத்துஃபு நசக் கொண்டு வந்தால் அது எப்படி வரும் என்றால் அலா லஃப்லிஹி அவ் மஹல்லிஹி, அந்த மப்னியான சொல்லினுடைய லஃப்லை பின்துயர்ந்து நமக்கு ஏராபு கொடுக்கவும் மேலும், அவ் மஹல்லிஹி, அல்லது அதனுடைய மஹல், அதனுடைய சன்னிதானத்தை பின்துயர்ந்து ஏராபு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு சுருக்கமா. இதை பத்தி விரிவா ஷரஹ்ல சொல்லுவாரு. வமா உலீஃப முஜர்ரதன் அலா மஹல்லிஹி, வமா இன்னும் ஒன்றாகிறது,
உலீஃப அது இலாஃபு செய்யப்பட்டு வருகிறது அவ்விதமான ஒன்றாகிறது. முஜர்ரதன் அலிஃப்லாம் இல்லாம வரக்கூடிய அந்த முலாஃப் அப்படி வரக்கூடியது எப்படி வரும்னால் அலா மஹல்லிஹி அலா மஹல்லில் முனாதாவினுடைய மஹல்லில் படிக்கு வரும் ஈராப் ரீதியில். வனத்து ஐயின் அலா லஃப்லிஹி ஐயுன் என்ற சொல்லினுடைய நயத்தானது அதனுடைய லஃப்லின் படிக்கு வரும். ஐயின்றது என்னடா நம்ம ஹர்ஃபு நிதாவுக்கு பிறகு ஐ என்கிற சொல் அதுக்கு பிறகு அலிஃப்லாம் ஏற்ற ஒரு சொல் வரும். பெருதாரமா நம்ம யா ஐயுஹன்னாஸ்ன்னு சொல்றோம். யா ஐயுஹன்னாஸ். இப்ப யா ஹர்ஃபு நிதா ஐன்னு சொல் இடையில வருகிறது. ஹா அது என்னது இடையில சேர்க்கப்பட்ட முபுகம் என்னது முபுகமான ஒரு சொல். அதுக்கு பிறகு அன்னாஸ்ன்னு வருது. யா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே, யா ஐயுஹத்துல்லா மாணவர்களே, யா ஐயுஹல் முஸ்லிம்கள் நம்ம சொல்றோமா இல்லையா? சொல்றோம். குர்ஆன்ல ஏகப்பட்ட இடங்கள்ல யா ஐயுஹல்லதீன ஆமனு வருகிறது. அப்ப இந்த ஐயு என்கிறதுக்கு முன்னால முனாதாவுடைய யா வருது. இந்த ஐயு என்கிற சொல்லுக்கு பிறகு அலிஃப்லாம் ஏற்ற ஒரு சொல் வரும். அப்ப அந்த அதை பத்தி தான் இந்த கதை கதைக்கிறாரு. என்ன சொல்றாருனால் வனத்து ஐயின் அல லஃப்லிஹி ஐயுன் என்கிற சொல்லுக்கு பிறகு என்னது ஒரு அலிஃப்லாம் ஏற்ற ஒரு சொல் வந்தால் அதுக்கு நாங்க நயத்து என்று சொல்ற அந்த நயத்து அலா லஃப்லிஹி ஐயுக்கு ரஃபு இருக்கிறதுனால ஐயு அடுத்து வரக்கூடிய அந்த சொல்லுக்கு நம்ம ரஃபு செய்யணும். எனவே யா ஐயுஹன் நாசு ஐயுக்கு ரஃபு இருக்கு தானே, அதனால அந்நாசு நீங்க ரஃபு செய்யணும். அப்ப யா ஐயுஹல் முஸ்லிமூன்னு சொல்லுவோம். யா ஐயுஹல் முஸ்லிமீன்னு சொல்லக்கூடாது. ஏ ஐயுக்கு ரஃபு இருக்கு. ஸோ அல் முஸ்லிமூன வாவுக்கு நம்ம ரஃபு செய்யணும். யா ஐயுஹத் துல்லாபு யா ஐயத்துஹத் தாலிபாத்து. அப்ப அங்க பெண்பாலுக்கு ஐயத்துஹான்னு மாறும். யா ஐயத்துஹத் தாலிபாத்து யா ஐயத்துஹல் முஸ்லிமாத்து யா ஐயத்துஹல் உம்மஹாத்து அப்படிதான் வரும். யா ஐயத்துஹல் பனாத்து அப்படி வரும். சரி. பதல் ஒன்று இருக்குது. நமக்கு தெரிஞ்சதுன்னா தொதல் தான். இங்க பதல்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுவும் என்னது தவாபியினுடைய பாடங்கள்ல நான் சொன்னேன். அத்துஃபு பயானும் பதலும் என்னது ரெண்டும் ஒன்று மாதிரி தான். ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்னது அது லேசில் பிடிச்சு கொள்ள மாட்டீங்க நீங்க லேஸ் அந்த வித்தியாசத்தை. அதனால நான் அதை பற்றிய கதையை நான் துறக்கலை. இந்த இப்போதைய சிச்சுவேஷனுக்கு அத்துஃபு பயானுக்கும் பதலுக்கும் என்ன சின்ன வித்தியாசம்னு சொல்லி. அத்துஃபு பயான் எல்லாமே பதிலாக வரும். பதிலாக வரக்கூடிய எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறாது அத்துஃபு பயானாக வைக்க முடியாது. காரணம் என்னென்றால் பதல்ல பல வகைகள் இருக்குது. பதல் குல்லும் மின் குல் என்னது பாதும் மின் குல் பதல் இஷ்டிமால் பதல் கலத் பதல் அப்படி பல வகையான பதல் அமைப்புகள் இருக்குது. அத்துஃபு பயான் ஒன்றே தான். அப்ப பதல் குல்லும் மின் குல்லாக வரக்கூடிய ஒவ்வொன்றும் அத்துஃபு பயானாக வரும். ஆனா மற்ற என்னது பாதும் மின் குல் பதல் இஷ்டிமால் பதல் கலத்துன்னு வரக்கூடிய அந்த வகைகள் எல்லாம் இதுல வராது. அத்துஃபு பயானு கூட உள்வாங்கப்படாது. அந்த வித்தியாசம் தான். அதை நான் இப்ப சொன்ன உங்களுக்கு விளங்காதுங்கன்னா அதை நான் விட்டுப்பட்டு போறேன். வல் பதலுல் முஜர்ரதுன்னு சொல்லுவது என்னது அலிஃப்லாம் இல்லாம வருது. அல் முஜர்ரது மின் அல் இல்லாமல் வரக்கூடிய பதிலானது. ஒன் நசக்குல் முஜரத் அலிஃப்லாம் இல்லாமல் வரக்கூடிய அந்த அத்துஃபு நசக்கானது. வாவக்கோன் அத்துஃப் செய்யறது அத்துஃபு நசக் அப்படியானதானது கல் முனாதல் முஸ்தகில்லி முத்துலக்கன். அது தனி முனாதாவை போன்று பயன்படுத்தப்படும். முஸ்தகின தனி முனாதா மாதிரி ஒரு செப்பரேட் முனாதா மாதிரி பயன்படுத்தணும். முத்துலக்கன்னா பொதுவாக. இது மத்தின்ல சொல்லப்பட்ட விஷயம். இப்ப இந்த மத்தின்ல சொல்லப்பட்ட விஷயத்தை விரிவாக ஷரஹ்ல விளக்க உரையில சொல்ல போறாரு பாருங்க. ஹாதல் ஃபஸ்லு இந்த பகுதியானது ஃபஸ்ட்னா பாடம் பகுதிகளுக்கு சொல்ற சாப்டர். இந்த சாப்டர் மஅகூதுன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. லிஅஹ்காமி தாபிஇல் முனாதாவினுடைய தாபியினுடைய சட்டங்களுக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. அப்ப முனாதாவுக்கு ஒரு தாபி வருது. அந்த தாபி இந்த 5 வகையில் எதுக்கும் வரலாம். சிஃபத்து வரலாம், அதே மாதிரி தய்கீது வரலாம், அத்துஃபு பயான் வரலாம், அத்துஃபு நசக் வரலாம், பதல் வரலாம், எதுவும் வரலாம். இப்படி முனாதாவினுடைய தாபி ஒன்று வந்துட்டால் அந்த தாபிக்கு வரக்கூடிய சட்டங்கள் என்னங்கிறத பத்தி தான் நமக்கு இந்த பாடங்கள்ல சொல்ல போறாங்க. வல் ஹாசிலு சுருக்கம் என்னவென்றால், ஹாசில்னா சுருக்கம் என்னவென்றால் அன்னல் முனாதாவானது இதற்கான மபுனியாக இருந்தால், மபுனின்றால் லம்மின் மீது பினா செய்யப்பட்டதாக இருந்து வகான தாபி உஹு அந்த மபுனியான லம்மின் மீது பினா செய்யப்பட்ட மபுனியான முனாதாவினுடைய தாபி இருக்குமேயானால் நயத்தாக இருந்தால் நயத்தின சிபத்தாக இருக்குமேயானால் அவு தய்கீதன் அது தய்கீதாக இருக்குமேயானால் அவு பயான் அல்லது அத்துஃபு பயானாக இருக்குமேயானால் அவு நசக் அல்லது அத்துஃபு நசக்காக இருக்குமேயானால் அத்துஃபு நசக் பில் அலிஃபி வெல்லாம் அந்த அத்துஃபு நசக்க வரக்கூடிய சொல்ல அலிஃப்லாம் இருக்குது அப்படியாக இருக்குமேயானால் இருந்து
வகான மஅதாலிக்க, அத்தோட சேர்த்து அது இருந்தால், முஃப்ரதன் அந்த தாபி வந்து ஒரு முஃப்ரதான சொல்லாக இருந்தால், முஃப்ரதுனா ஒரு ஒற்றை சொல்லாக இருந்தால், அவ் முலாஃபன் அல்லது முலாஃபாக வருது, வஃபீஹி அல் அலிஃப் வல்லாம், அந்த முலாஃபில் அலிஃப்லாம் இருக்குது, அப்படியாக இருந்தால் ஜாஸ ஃபீஹி ரஃபு, அந்த தாபியிலே ரஃபு செய்வது ஆகுமாகும், அலா லஃப்தில் முனாதா, முனாதாவினுடைய லஃப்லின் படிக்கு ரஃபு செய்வது ஆகுமாகும். ஒன் நஸ்பு, நஸ்பு செய்வதும் ஆகுமாகும். அலா மஹல், இதனுடைய மஹல்லை சன்னிதானத்தை பின்துயர்ந்து நஸ்பு செய்வதும் ஆகுமாகும். தக்கூலு, நீ சொல்வாய், ஃபின் நாயத்தி, நாயத்திலே நீ சொல்வாய், சிபத்திலே நீ சொல்வாய், யா ஜெய்து அல் லரீஃபு. இங்க பாருங்க பிள்ளைகள், இந்த உதாரணத்தை நீங்க விளங்கடுங்க. நீங்க முன்னால சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தையும் புரிஞ்சு கொள்ளாட்டியும் பரவாயில்லை, அதெல்லாம் நீங்க தூக்கி ஒரு பக்கம் அப்படி என்னது இடுப்புல அடிச்சு போட்டு நீங்க இந்த உதாரணத்தை விளங்கிடுங்க. இந்த உதாரணத்தை நீங்க பாருங்க. யா ஜெயிது, அது தெரியும் தானே எங்களுக்கு, யா ஹர்ஃபுனிதா ஜெயிது முனாதா, அதுதான் வந்திருக்குது, ஒரு மபுனியான சொல்லாக வந்திருக்கு, லமீன் மீது மபுனி. யா ஜெய்துங்கிறது லமீன் மீது மபுனி, ஏன்னு கேட்டால் அது முனாதா முஃப்ரது தானே, அதனால அது லமீன் மீது மபுனி. இப்ப மபுனியான லம்மின் மீது மபுனியான ஒரு முனாதாவுக்கு ஒரு சிபத்து வருது. எப்படி சிபத்து வருது? அல் லரீஃப், விவேகியான ஜெய்தே, புத்திசாலியான ஜெய்தே நம்ம கூப்பிட போறோம். சும்மா நம்ம ஜெய்துன்னு கூப்பிடாம நம்ம புத்திசாலியான ஜெய்தேன்னு கூப்பிடுவோம். எப்ப நம்ம அப்படி கூப்பிடுவோம்? ஜெய்து ஜெய் பேக்கையின் மாதிரி நடக்கான், அல்லது ஒரு ஜாதி பேக்கத்தனமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கான். பேக்கன் என்ன அர்த்தம்? மடத்தனமான அடிமட்ட முட்டாள் வேலையை செஞ்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம சொல்றோம், டே விளப்பம் தெரியுதண்டா உனக்கு, விளப்பம் உள்ள செய்தே அப்படின்னு நம்ம கூப்பிட போறோம் ஒருத்தரை, யா ஜெய்து அல் லரீஃப்னு சொல்லி. அப்ப மொட்டை செய்தேன்னு சொல்லி கூப்பிடாம என்னது விளப்பம் உள்ள புத்திசாலியான செய்தேன்னு சொல்லி நம்ம கூப்பிட போறோம். இப்படி கூப்பிடும் பொழுது அல் லரீஃபுக்கு என்ன ஈராபு கொடுக்குறது? அல் லரீஃபுவா, அல் லரீஃபேயா, அல் லரீஃபியா, எப்படி அதுக்கு ஈராப் வைக்கிற? இப்ப நீங்க கேட்கலாம், உஸ்தாது சரி, நீங்க அல்லா ரீஃபுன்னு சொல்ல தேவையில்ல, அல்லா ரீஃபின்னு சொல்ல தேவையில்ல, அல்லா ரீஃபன்னு சொல்ல தேவையில்ல, அல்லா ரீஃப் சுக்குவீங்களே, எந்த பிரச்சனையும் இல்லையே, யா சைது லரீஃப், கதை முடிஞ்சு. கணீஃப் சுக்குன் வச்சிருங்களேன், கதை முடிஞ்சு அப்படின்னு. அப்ப நாங்க சொல்லுவோம், நீங்க சொல்றது சரிதான், ஆனாலும் நம்ம கடைசிக்கு ஹரக்கத்தை வெளிப்படுத்துறது தானே ஏராபு. அப்ப சேர்த்து வாசிக்கும் பொழுது நம்ம எப்படி அதை சொல்றது, அதுக்குரிய இலக்கண விளங்க தானே வேணும். அதனால அதுக்கு என்ன ஈராபு கொடுக்கறதுன்னு கேட்டா நாங்க சொல்லுவோம், இங்க பாருங்க மக்கள், அல் லரீஃப் என்கிறது வந்து சிஃபத். எதுக்கு சிஃபத்து? எதுக்கு நாயத்து? ஜெயித் என்கிற சொல்லுக்கு சிஃபத் நாயத். அல் லரீஃப்ல என்ன இருக்குது? அலிஃப் லாம் இருக்குது. அல் லரீஃப் என்கிற சொல் ஒரு முஃப்ரத், ஒரு ஒற்றை சொல், அது ஒற்றை சொல். அல் லரீஃப்ங்கிறது ஒரு இலாப செய்யப்பட்ட முலாஃப் முலாஃப் இலைஹி அல்ல. அப்ப இதுல 3 தன்மை இருக்குதே. ஒன்று அல் லரீஃப்ங்கிறது சிஃபத்து, சரியா, அது முதலாவது தன்மை. ரெண்டாவது அல் லரீஃப்ல அலிஃப்லாம் இருக்கா, அது ரெண்டாவது தன்மை. மூணாவது அல் லரீஃப் என்கிறது ஒரு முஃப்ரதான சொல். இப்ப நம்ம இப்படி இந்த 3 தன்மையிலும் இது இருக்கிறதுனால நம்ம அல் லரீஃபுன்னு ரஃபு செய்யலாம். எதை பின்துயர்ந்து? யா ஜெய்துக்கு லம் இருக்கிறதுனால அந்த லம்மை பின்துயர்ந்து அல் லரீஃபு நமக்கு சொல்லலாம். யா ஜெய்து அல் லரீஃப்னு சொல்லலாம். ஏனால் யா ஜெய்து என்கிற அந்த முனாதாவை பொறுத்தவரை பொதுவாக அது மஃபூலுடைய தானம், அது அதாவது அதுல அது அசில் அதுல நஸ்பு இருக்கும். இப்ப யா ஜெய்து லஃப்லன் லம் இருந்தாலும் அதனுடைய மஹல்ல என்ன இருக்குன்னா அது நஸ்பு இருக்கும். ஏன்னா முனாதாவினுடைய மஹல் நஸ்புக்குரிய இடம். நம்ம அதனால தான் யா அப்தர் ரஹ்மான் அப்த நஸ்பு வைக்கிறேன். அப்ப இந்த இடத்துலயே நீங்க லம்மு கொடுத்தீங்கன்னு கேட்டா அதை அப்படித்தான் பயன்படுத்துறது என்கிறதுனால. எனவே அதனுடைய மஹல்லை பின்துயர்ந்து நமக்கு நஸ்பு செய்யவும் மேலும், லஃப்லை பின்துயர்ந்து ரஃபு செய்யறதுக்கு மேலும், ரெண்டுமே என்னது அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் தான். அப்ப யா ஜெய்து அதுக்கு லம்மு மட்டும்தான், அதுக்கு வேற ஒரு ஈராபும் செய்யலாது. அல் லரீஃப்ங்கிற அந்த சிஃபத்துக்கு, அலிஃப்லாம் உள்ள அந்த சிஃபத்துக்கு 2 ஈராபும் செய்யலாம். அல் லரீஃப அல் லரீஃபு, எது நல்ல முறைனால் அல் லரீஃபுன்னு ரஃபு செய்யறது நல்ல முறை. அடுத்தது ஒன் நஸ்பு அலா மஹல்லிஹி அப்படின்னு சொல்றாரு. ஜாஸ ஃபீஹி ரஃபு அலா லஃப்தில் முனாதா, முனாதாவினுடைய லஃப்ல எங்கடா மகன் சாரி பிர் ரஃபி, யா ஜெய்து அல் லரீஃபுன்னு ரஃபு செய்வதன் மூலம் நீ சொல்வாய். வல் லரீஃப பின் நஸ்பி, நஸ்பும் செய்யலாம். அப்ப யா ஜெய்து அல் லரீஃபன்னு சொல்லலாம். அப்ப இது நாயத்துடைய கான்செப்ட் முடிஞ்சு. அடுத்தது வஃபி தய்கீதி, தய்கீதிலே நீ சொல்வாய் யா தமீமு அஜ்மஊன அஜ்மஈன. இப்ப பாருங்க, யா ஹர்ஃபு நிதா, தமீமு முனாதா, அது மபுனி அலம், அப்படியே இல்லையா? யா தமீமு லமின் மீது மபுனி. இப்ப அந்த லமின் மீது மபுனியாக்கப்பட்ட முனாதாவுக்கு தான் ஒரு தைக்கீது வருது. தமீம் மக்களே
இந்த அனைவருமே என்று சொல்லி நம்ம உறுதிப்படுத்துறோம். யா தமீம் அஜ்மஊன, தமீம் பனு தமீம் கிளையார்கள் அனைவருமே என்று கூப்பிடுறோம். பனு தமீம் கிளையாளர்கள் அனைவருமே நம்ம கூப்பிடுறோம். இப்படி கூப்பிடும் பொழுது அஜ்மஊனக்கு நம்ம சொல்ல தைக்கீதுன்னு சொல்லி. அப்ப யா ஹர்ஃபுன் நிதா தமீம் முனாதா அஜ்மஊன தைக்கீத். அப்ப தைக்கீதுக்கு வந்து அஜ்மஊனையா அஜ்மஈனையாண்டால் ரெண்டும் சரி. அஜ்மஊன நம்ம ரஃபு செஞ்சால் தமீமூட அந்த லஃப்ல கவனிச்சு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ரஃபு செஞ்சிருக்கோம். அஜ்மஈன நம்ம நசுபு செஞ்சால் தமீமுடைய மகள் வந்து நசுபு தானே, ஏன்னா முனாதாவினுடைய மகள் அடிப்படை நசுபுடைய மகள். அதனால நம்ம என்னது அஜ்மஈன் நமக்கு சொல்லலாம். வஃபில் பயானி, பயான் அத்துஃபு பயான். அத்துஃபு பயான் என்ன அர்த்தம்? முன்னால உள்ள சொல்ல விளங்கப்படுத்துறதுக்கு பின்னால சேர்க்கக்கூடிய ஒரு ஒட்டு, ஒரு 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 சஃபிக்ஸ் மாதிரி. அது யா சஈது குர்ஸ், கட்டையன் சஈதே, கட்டையன். நம்ம சில கூப்பிடுவேன் இங்க வாடா கட்டையன் அப்படின்னு சொல்லி, உருண்டையன் பெரல் அப்படி சொல்லி கூப்பிடுவோமா இல்லையா? அப்ப பேத்த கூட்டி இங்க வாடா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். அந்த பட்ட பேரை சொல்லி நம்ம கூப்பிடுறது உலகத்து அறியப்பட்ட விஷயம். அது என்னது, நாங்க சொல்லுவோமே என்னது, எக்ஸ் மூக்க இங்க வாடா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோமா இல்லையா? கூப்பிடுறோம். என்னது, ஓனான் வா இங்க வாடா அப்படின்றோம். அப்ப தேங்காய் பல்ல இங்க வாடா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். ஒருத்தனுக்கு நம்ம பட்ட பேர் சொல்லி கூப்பிடுறது இருக்குது. அப்ப சயீதுன்னு சொல்லி ஊர்ல 1008 பேர் இருப்பான். அவனோட பட்டம் என்ன? கட்டையன் குருஸ் அப்படிங்கிறது அவனோட பட்ட பேரு. அப்ப அந்த பட்ட பேரை சொன்னாதான் சயீது விளங்கப்படுறான். எனவே குருசுக்கு நாங்க சொல்றது வந்து அத்திஃபு பயான் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த குருசுக்கு நம்ம வந்து என்ன ஏராபு கொடுக்கிறது? நம்ம குருசுன்னு ரஃபு செய்யவும் மேலும், குருசன் நஸ்பு செய்யவும் மேலும். குருசுன்னு நம்ம ரஃபு செஞ்சோம்னால் யா சயீது என்கிற சயீத் என்கிற சொல்லிக்கக்கூடிய அந்த நேரடி லம்ம பிந்து இருந்து நம்ம செய்யறோம். குருசன் என்கிறது சயீதுடைய மகல்ல நசுபு இருக்கிறதுனால அதை பிந்து இருந்து சயீதன்னு சொல்லலாம். அதான் யா சயீது குருசுன் அல்லது குருசன். வஃபின் நசகி, அத்துஃப் நசக் அர்த்தம் வாவை கொண்டு அத்துஃப் செய்யறது என்ன? யா ஜெய்து வல்லஹாக், ஜெய்தும் லஹாக்குமே. இப்ப இங்க வந்து வாவு தான் வந்திருக்கிறேன். அப்ப அத்துஃப் நசக் அது அல்லாஹாக். ஆனா அந்த அல்லாஹாக்ங்கிற பேர் அலிஃப் லாம் இருக்குது. அல் மக்ரூன் பி அல், அல்லோட இருக்காது. அப்ப இங்கேயும் நம்ம யா ஜெய்து வல்லஹாக்குன்னு சொல்ல மேலும் வல்லஹாக்குன்னு சொல்லலாம். லஹாக்குன்னு அதிகம் சிரிப்பு வேண்டிய அர்த்தம் இல்லை. லஹாக் குரால்ற பேரு. ஒருத்தனை பேர் வச்சுக்கணும் எப்படி? அல்லாஹாக் அந்த பேர், அவன் பேர். இப்ப அலிஃப் என்னது பேர்ல அலிஃப்லாம் வரலாமா? ஓ, பேர் தாராளம் அலிஃப்லாம் தானே. அல் அப்பாஸ் நம்ம சொல்றோமா இல்லையா? அல் ஹசன், அல் ஹுசைன் சொல்றோமா இல்லையா? அல் ஹாரிஸ் பேர் வச்சுக்கமா இல்லையா? அலிஃப்லாம் வரல, ஒருத்தர் பேர்ல அலிஃப்லாம் வரலாம். அதுல பிரச்சனை ஒன்று இல்ல, எல்லா பேர்லயும் இல்லை. அதுக்காக நீ ஜெயித் அஸ் ஜெயித், முகமது அல் முகமதுன்னு சொல்றல்ல, சில பேர்கள் அலிஃப்லாம் இருக்கும். மன்கூலான இஸ்ம் கயிறு மன்கூலான இஸ்ம்னு சொல்லி நீங்க படிப்பீங்க சார் அல்ஃபியாவுல, 1000 கவிதைகள் பாவுல நீங்க படிப்பீங்க. அப்ப இங்கேயும் நம்ம வந்து ரெண்டுமா சொல்லலாம். யா ஜெய்து வல்லஹாக்கு வல்லஹாக்க. இப்ப நீங்க என்ன கேட்கலாம், ஹசரத் நீங்க இவ்வளவு மாற்றப்பட்டு விளங்கப்படுத்துறீங்க, தண்ணியும் குடிக்காம டீயும் குடிக்காம பிள்ளைனையும் குடிக்காம இவ்வளவு மாற்றப்பட்டு விளங்கப்படுத்துறீங்க, இதெல்லாம் என்னத்துக்கு உஸ்தா? தேவையில்லாத வேலை. கிதாபை மூடி வச்சு போட்டு பேசாம படுங்க. உண்மையும் அதுதான், உண்மையும் அதுதான் கன்செப்ட். அதில் மாத்துக்கிறது ஒன்று இல்லை. நானும் உங்களோட தான் இருக்கிறேன். ஆனா உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டால், இப்படி எல்லாம் வந்துட்டா நம்ம என்ன இயரபு செய்யறதுங்கிறத படிக்கணுமா இல்லையா? படிக்கணும். உஸ்தா இதெல்லாம் தேவைதானா? இந்த மாரி காலத்துல, இந்த மழை காலத்துல இதெல்லாம் தேவையா? எது தேவையோ அதை படிப்பீங்களான்னு. சரி, இப்ப பாப்போம். கால ஷாயிரு, கவிஞர் சொல்றாரு, யா ஹக்கம் அல் வாரிஸ் அன் அப்துல் மலிக், அப்துல் மலிக்கை தொட்டும் அனந்தரமான, அதாவது வாரிசாகிய ஹக்கம் என்பவனே. இன்னொருத்தர் என்னது ஒரு கவிதையில வருது, யா ஹக்கம்டா, ஹக்கம்னு ஒரு ஆள்ட பேரு. உண்மையில ஹக்கம்னு பேர் வைக்கிறது சரியில்லை. நம்ம அப்துல் ஹக்கம்னு தான் பேர் வைப்போம். ஏன்னா ஹக்கம் என்கிறது அல்லாஹினுடைய ஒரு திருநாமமாக பார்க்கப்படுது இல்லையா? ஹக்கம்னு சொல்லாம நம்ம அப்துல் ஹக்கம். அப்ப யா ஹக்கம், ஹக்கமே. அல் வாரிஸ் என்னது? அதாவது வாரிசான, வாரிசுன்றது வந்து என்னது? அனந்தரக்காரன் தானே, அனந்தரக்காரன். அப்ப அப்துல் மலிக்கை தொட்டும் வாரிஸ் ஆக இருக்கக்கூடிய ஹக்கம் என்பவனே. அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குது? அல் வாரிஸ் என்கிற சொல் என்னது? சிஃபத். அது அலிஃப்லாமும் இருக்குது. அப்ப நம்ம அல் வாரிசு அல் வாரிச ரெண்டு மாதிரி நமக்கு சொல்லலாம். யா ஹர்ஃப் நிதா, ஹக்கம் முனாதா, மௌசூஃப், அல் வாரிஸ் சிஃபா. அன் ஹர்ஃபு ஜர், அப்தி மஜ்ரூர் முலாஃப், அல் மலிகி முலாஃப் இலைஹி, முத்தஅல்லகு என்னது? பி வாரிஸ். வகால் அல் ஆஹர், இதே மாதிரி இன்னொரு கவிதையை காட்டுறாங்க பாருங்க உங்களுக்கும். ஃபமா கஅபுபுனு மாமத வபுனு அர்வா பி அஜுவத மின்க யா உமர அல் ஜவாத். தானே
ஃபமா காபுபுனு மாமா, காபுபுனு மாமா, மாமா ஒரு ஆளோட பேரு இல்லையா? அப்ப காபுபுனு மாமாவே மாமாவும் அதனே காபுபுனு மாமாவும் வபுனு அருவா இன்னும் இபுனு அருவா என்பவரும் இல்லை மானஃபி. காபுபுனு மாமாவும் இபுனு அருவா என்பவரும் இல்லை. பி அஜுவத மிங்க உன்னை விட அதிகம் தர்மம் கொடுக்கக்கூடியவராக இல்லை. யா உமர் அல் ஜவ்வாத் அதிகம் தர்மம் செய்யக்கூடிய உமரே, அதிகம் தர்மம் செய்யக்கூடிய, அதாவது தர்ம பிரபு, தர்ம பிரபு. அப்ப தர்ம பிரபு ஆகிய உமராகிய உமரே, உன்னை விட அவங்க எல்லாம் கொடை வள்ளல்களாக இல்லை. அஜுவதுனா அதிகம் தர்மம் செய்யக்கூடிய கொடை வள்ளல். அப்ப இங்க நமக்கு எது விஷயம்? யா ஹர்ஃபு நிதா உமர் முனாத அல் ஜவ்வாத் அப்படிங்கிற ஒரு சிஃபத்து வந்திருக்கு. அப்ப அல் ஜவ்வாத்னு நம்ம இங்க செஞ்சிடணும், நஸ்பு வச்சிருக்கோம். காரணம் என்ன? அதில் கடைசி அலிஃப் இருக்கு தானே, அதை வச்சு நமக்கு விளங்குது நஸ்பு. அப்ப அல் ஜவ்வாத்னு சொல்லலாம், அல் ஜவ்வாதுன்னு சொல்லலாம். அல் ஜவ்வாத்னு கவிதையில வந்திருக்குது. அப்ப மா ஹர்ஃபு நஃபி, காய்பு முபுததா முலாஃப், முபுததா இபுனு சிஃபத்து முலாஃப், மாமத்த முலாஃப் இலைஹி. வாவு ஹர்ஃபு அத்ஃப், இபுனு மாத்துஃப் முலாஃப், அர்வா முலாஃப் இலைஹி. பி அஜ்வத பா ஹர்ஃபு ஜர், அஜ்வத மஜ்ரூர் முத்தஅல்லகு பி மஹதுஃபின் வஹுவ خبر والجملة اسمية خبرية. من حرف جر كاف مجرور متعلق بأجود. يا حرف نداء عمر منادى موصوف. الجواد صفت. إذا அதரனது இயராப். வல் கவாஃபி மன்சூபத்துன் இந்த கவிதையினுடைய இறுதி பகுதிகள். கவாஃபினால் இறுதி, அந்த ரிதம், இந்த கடைசியில் வரக்கூடிய என்னப்பா அந்த ரிதம்னு சொல்லுமே, நம்ம கடைசி முடிகிறது ஜவ்வாதான்னு முடியுது இல்லையா, அது மன்சூபா நஸ்பு செய்யப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்றாரு. வகால ஆஹரு இன்னொரு கவிஞர் சொல்றாரு பாருங்க, அலா யா ஸைது வல்லஹா குசீரா ஃபகத் ஜாவஸ்துமா ஹமரத் தரீகி. அலா யா ஸைதே வல்லஹாக் இன்னும் லஹாக்கே. அப்ப அங்க அத்ஃப் நஸக் நடந்திருக்கு. வாவ் யா ஹர்ஃபு நிதா, ஸைது முனாதா, அப்படிதானே? வல்லஹாக் வாவ் ஹர்ஃபு அத்ஃப், அல்லஹாக் மாத்துஃப். அப்ப வல்லஹாக்கு வல்லஹாக்க ரெண்டு மாதிரி சொல்லலாம். சீரா நீங்கள் இரண்டு பேரும் நடந்து போங்க. சார எசீரு சைரனுடைய அம்ருஃபியத்தான் சிர், சீரா தஸ்னியாது, நீங்கள் இரண்டு பேரும் நடந்து போங்கள். ஃபகத் ஜாவஸ்துமா, சீரானா கொஞ்சம் வேகமா நடந்து போங்க. ஃபகத் ஜாவஸ்துமா நீங்கள் இரண்டு பேரும் தாண்டி விட்டீர்கள். ஹமரத் தரீகி பாதையினுடைய மறையும் பகுதியை, அதாவது பாதை முடிஞ்சு அங்கால போகச்சு, அங்கால ஒரு ஆள் போனா அந்த பாதை விளங்காது. இப்ப ஒரு ரோடு இருக்கு தானே, இப்போ நம்ம கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் நமக்கு விளங்கும் அந்த ரோடு. அது வளைவு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா அங்கே ஆள் போனா நமக்கு விளங்காது. அப்போ ஒரு ஆள் ஒரு பயணத்துல போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் இந்த மறையிற துண்டுக்கு தான் நம்ம சொல்ற ஹமரு தரீக்குண்டு, வளைவு மாதிரியான ஒரு 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 கோணர் அல்லது ஒரு கேவு மாதிரி இடம். அப்ப பாதையினுடைய மறைவு இடத்தை நீங்கள் இரண்டு பேரும் தாண்டி விட்டீர்கள். ஆக நீங்கள் வேகமாக நடந்து போங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆபத்து வரலாம், பின்னிக்கு வந்து உங்களை தாக்கிடலாம். இப்ப எந்த பார்வைக்கு நீங்க ரெண்டு பேரும் தெரிகிறீங்க இல்ல, நீங்க மறைஞ்சிட்டீங்க, ஸோ நீங்க வேகமாக நடந்து போங்க அப்படின்ட்டு. அப்ப என்ன டெலிஃபோன் காட்சிக்கா போயிருக்காக இருக்கலாம். அலா யா ஸைது வல்லஹாக், ஸைதே இனும் லஹாக்கே சீரா நீங்கள் இரண்டு பேரும் நடந்து போங்க. ஃபகத் வேகமாக நடந்து போங்க. ஃபகத் ஜாவஸ்துமா நீங்க தாண்டிட்டீங்க. ஹமர தரீக்கி பாதையினுடைய மறையும் பகுதியை நீங்கள் தாண்டி சென்று விட்டீர்கள். அப்ப இங்க வந்து வல்லஹாக்குன்னு என்னது, ஒரு ஸைதுங்கிற முனாதாவுக்கு ஒரு தாபி வந்திருக்கு. அந்த தாபி அத்ஃப் நஸக், அத்ஃப் நஸக், வல்லஹாக்க வல்லஹாக்கு ரெண்டு மாதிரியும் சொல்லலாம். வகால் அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்றான் பாருங்க, யா ஜிபாலு அவ்விபி மா ஹுவ தைர். அல்லாஹு தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவங்களுக்கு மலைகளையும் பறவைகளையும் வசப்படுத்தி கொடுத்தான். அந்த செய்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லும்போது சொல்றான், வலகத் ஆத்தைனா தாவூத மின்னா ஃபضல, நாங்கள் தாவூது நபிக்கு பெரும் பெரும் சிறப்புகளை கொடுத்திருந்தோம். அதுல ஒன்று தான் யா ஜிபாலு அவ்விபி மா ஹுவ தைர், மலைகளே நீங்களும், வத்தைர் பறவைகளே நீங்களும் சேர்ந்து தாவூது நபி வந்து அவருடைய ஜபூர் வேதத்தை ஓதும் போது நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, அதை பின்துயர்ந்து துதி பாடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா மலைகளுக்கு சொல்றான் கட்டளையா, பறவைகளுக்கு சொல்றான். இப்ப இந்த மலைகளுக்கு எப்படி வழங்கும், பறவைகளுக்கு எப்படி வழங்கும், இது அல்லாஹ் போட்ட கட்டளை. அல்லாஹ் அவனுடைய படைப்பிடங்களோட பேசுவான். அல்லாஹு தஆலா நெருப்புக்கு நீ சுடக்கூடாதுன்னு பேசியிருக்கிறான், கத்திக்கு நீ வெட்டக்கூடாதுன்னு பேசிக்கிறா இல்லையா, சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தான் மலைகளுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டான், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யுங்க, தாவூது நபி அவருடைய சபூர் வேதத்தை ஓதும் போது நீங்களும் அழகான தொன்னியில் அது அவர் ஓதுற மாதிரியே நீங்களும் என்ன செய்யணும், துதிக்கணும் அல்லாஹ் அப்படின்ட்டு.
அப்ப யா ஜிபாலு மலைகளே அவ்விபீமா அவரோடு சேர்ந்து நீங்கள் துதி பாடுங்கள் வத்தயிர் பறவைகளே. இங்க வந்து வத்தைரு வத்தயிர் ரெண்டு மாதிரி சொல்லலாம். ஏன் யா ஜிபாலு என்கிற சொல்லோட தான் வத்தயிர் பறவைகள் தாயிருஞ்சமு தயிர் அந்த சொல் வந்திருக்குது, அலிஃப்லாமோட இருக்குது. அப்ப அத்துஃபு நசக் அலிஃப்லாமோட வந்து அது முஃப்ரதாக இருந்தால் ரெண்டு இரவும் கொடுக்கலாம். வத்தைரு என்று சொல்லி யா ஜிபாலுல வரக்கூடிய ரஃபை பிந்து அந்த ரஃபு செய்ய மேலும், அல்லது யா ஜிபாலுடைய மஹல் நசுபு இருக்கிறனால அந்த மஹல்லுடைய நசுபு பிந்து இருந்து வத்தயிர்னு சொல்லலாம். வகுரி ஷாதன் வத்தைரு வத்தைரு என்று மிக அரிதான ஒரு கிராத்தும் வந்திருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா பரவலான ரிவாயத்து வத்தைரன் நசுபுவாரது தான். வஹாதிஹி அம்சிலத்துல் முஃப்ரதி இதெல்லாமே வரக்கூடிய அந்த தாபி முஃப்ரதாக ஒற்றை சொல்லாக வருவதற்கான உதாரணங்களாகும். வகதாலிக்கல் முலாஃபுல்லதி ஃபீஹி அல் இதே மாதிரி தான் அல்லுடன் சேர்ந்து வரக்கூடிய முலாஃபான தாபியும் வரும். தக்குரு நீ சொல்வா யா ஜெய்து அல் ஹசனுல் வஜிஹி. இங்க பாருங்க, யா ஜெய்துங்கிறதுக்கு பிறகு அல் ஹசன் வஜிஹி அல் ஹசன் முலாஃப் அல் வஜிஹி முலாஃபிலைஹி வந்திருக்கு. முலாஃபிலைஹி வந்தால் அந்த முலாஃபாக தாபி வந்தாலும் அந்த முலாஃபில் அலிஃப்லாம் இருந்தால் அல் ஹசன் அலிஃப்லாம் இருக்கு. அப்படி அலிஃப்லாம் இருந்தால் அல் ஹசனுல் வஜிஹி அல் ஹசன அல் வஜிஹி ரெண்டு மாதிரி சொல்லலாம். வகால ஷாயிர் கவிஞர் சொல்றாரு யா சாஹி அதானே ஓ யா சாஹிதல் லாமிரு அல் அன்சி யா சாஹினா யா சாஹிபி எனது நண்பரே, யாதல் லாமிரு அல் அன்சி யாதல் லாமிர் அல் லாமிருல் அன்ஸ் லாமிர்னால் மெலிந்த அல் அன்ஸ்னா கடுமையாக மெலிந்த கடுமையாக மெலிந்த எனது மெலிந்த ஒட்டகமேன்னு தான் அவர் சொல்ல வர்றாருன்னா. லாமிருக்கு வந்து இந்த லாமிர்ன்றது ஒட்டகம் தான், மெலிந்த ஒட்டகத்துக்கு சொல்றது கடுமையாக மெலிந்த ஒட்டகம் ஒட்டகம். அப்ப இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அல் லாமிர் என்கிற சொல் அல் அன்ஸ் என்கிற சொல்லோட இலாவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப அல் லாமிர் முலாஃப் அல் அன்சி முலாஃபிலேஹி. ஆனால் அந்த லாமிர் என்கிற சொல்ல அலிஃப்லாம் இருக்கு. அப்படி அலிஃப்லாம் இருந்தால் அல்லாமிரு அல்லாமீர ரெண்டு மாதிரி சொல்லலாம். அல் அன்சி அது முலாஃபிலேஹி தான், அங்கு ஜெரு தான் வரும். அது இது மாதிரினா அல் ஹசனுல் வஜிஹி அல் ஹசன அல் வஜிஹி மாதிரி. யுருவா பி ரஃப் இல் லாமிர் லாமிர்ங்கிறதுக்கு ரஃபு செய்யப்பட்டும் ரிவாயத்து இருக்குது, வனஸ்பிஹி நஸ்பு செய்யப்பட்டும் ரிவாயத்து இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்த கன்செப்ட் வந்து அதையும் நம்ம கொஞ்சம் வாசிச்சிருவோம் பாருங்க. அது என்ன சொல்றாருனால் ஃபைன்கான தாபி மின் ஹாதிஹில் அஷ்யாஇ முலாஃபன் இந்த விஷயங்கள்ல தாபி வந்து முலாஃபாக இருந்தால், இந்த விஷயங்கள்னா என்னது, இந்த அத்துஃபு பயான் அத்துஃபு நசக்கு இதே மாதிரி என்னது தைக்கிது சிஃபத்தை வருதே, இந்த விஷயங்கள்ல தாபி வந்து முலாஃபாக இருந்து வலைச ஃபீஹி அல் அலிஃபு வல்லாம் அதில் அலிஃப்லாம் இல்லை என்றால் தஅய்ய நஸ்புஹு அலல் மஹல் அதுக்கு நஸ்பு செய்வது கட்டாயமாகிவிடும். அலல் மஹல் மஹலின் படிக்கு மஹல்லை பின்பு மஹலின் படிக்கு நஸ்பு செய்வது கட்டாயமாகும். ககவுலிக்கு யா ஜெய்து சாஹிப அம்ரி. இங்க பாருங்க, யா ஜெயித் இந்த ஒரு முனாதா வந்திருக்கு. சரி, இப்ப சாஹிப அம்ரின்றது ஒரு முலாஃப் முலாஃப் இலஹி வந்திருக்குது. அந்த சாஹிப்ல அலிஃப்லாம் இல்லை. சோ நம்ம சாஹிப என்று நஸ்பு செய்வது வாஜிப். அப்ப யா ஜெய்து சாஹிப் அம்ரின் அம்ருடைய கூட்டாளியாகிய ஜெய்தே அம்ருடைய கூட்டாளியாகிய ஜெய்தே. அப்ப இங்க சாஹிப அம்ரின் முலாஃப் முலாஃப் இலஹி தான், ஆனா அலிஃப்லாம் இல்லாத சுட்டி நஸ்பு செய்வது வாஜிப். யா ஜெய்து அபா அப்துல்லா அபு அப்துல்லாவாகிய ஜெய்தே. அப்ப இங்க அபா அப்துல்லா முலாஃப் முலாஃப் இலஹி தான், ஆனா என்ன இல்லை அல் அபா அபான்னு சொல்லி அலிஃப்லாம் இல்லை. சோ நஸ்பு செய்வது வாஜிப். யா தமீம குல்லக்கும் அவ் குல்லஹும் தமீம் கிளியார்கள் அனைவருமே. அப்ப இதுல வந்து குல்லக்கும்ல குல் முலாஃப் கும் முலாஃப் இலஹி தானே, முலாஃப் 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 இலஹியா வந்திருக்குது. ஆனா அலிஃப்லாம் இல்லா சுட்டியும் நஸ்பு செய்வது வாஜிப். யா ஜெய்து வ அபா அப்துல்லா இங்கேயும் என்னது அத்துஃபு நசக் வாவ் வந்திருக்குது. ஆனா அபா அப்துல்லா என்கிறது முலாஃப் முலாஃப் இலைஹி அலிஃப்லாம் இல்லாம இருக்கு, எனவே நஸ்பு செய்வது வாஜிப். கால் அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான் குலில்லாஹும்ம ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த் வானங்களையும் பூமியையும் படைத்தவனாகிய அல்லாஹ்வே. அதுதானே குல் நபியை நீங்க சொல்லுங்க அல்லாஹும்ம இறைவா ஃபாத்திர ஸமாவாதி வல் வானங்கள் பூமிகளை படைத்தவனே. ஃபத்தரனா படைக்கிறது. இங்க ஃபாத்திர் அஸ்ஸமாவாத்தியோட இதாவு செய்யப்பட்டிருக்குது. ஆனா அல் ஃபாத்திர் அலிஃப்லாம் வரல, எனவே முலாஃபில் அலிஃப்லாம் இல்லாத சுட்டையும் நஸ்பு செய்யறது வாஜிப். அது லேசான விஷயம். அதுக்கு அடுத்தது பாருங்க, வயின் கான தாபிஉ நாயத்தன் லி ஐயின் தாபியானது ஐயிக்கு உண்டான நாயத்தாக இருக்குமேயானால் த ஐயன ரஃபுஹு அல லஃபு
அதனுடைய லஃப்லின் படிக்கு லஃப்லை பின்துயர்ந்து அதற்கு ரஃபு செய்வது குறிப்பாகிவிடும். ககவுலிஹி தஆலா அல்லாஹ் தன்னுடைய கூற்றை போல யா ஐயுஹன்னாஸ் யா ஐயுஹன் நபி என்கிற அந்த அல்லாஹனுடைய வசனங்களை மாதிரி. இப்போ இங்கே என்னென்றால் யா ஹர்ஃபு நிதா ஐயி என்கிற முனாதா வந்திருக்கு. அது பிறகு கடையில் ஹா வருதானே, அதுக்கு நாங்கள் சொல்கிற அல்ஹா உல் முபுஹமா. அன்னாஸ் இருக்கு தானே, அதுக்கு நாங்கள் சொல்கிற வந்து நாய்த் அல்லது சிஃபத்துன்னு சொல்லுவோம். இப்போ ஐயுக்கு பிறகு அலிஃப்லாம் உள்ள ஒரு சொல் தான் பெரும்பாலும் வரும். அப்படி வரும் பொழுது அந்த ஐயுவையும் அன்னாஸுங்கிற அந்த அலிஃப்லாம் ஏற்ற அந்த சொல்லையும் அந்த நாயத்தையும் பிரிக்க இடையில ஒரு ஹா ஒன்று சேரும். இப்போ அந்த அலிஃப்லாம் உள்ள சொல்லுக்கு நம்ம ரஃபு செய்கிறது வாஜிப். அப்போ யா ஐயுஹன் நாசு, யா ஐயுஹன் நபியு, யா ஐயுஹத் துல்லாபு. பெண்களாக இருந்தால் யா ஐயத்துஹன் நிசாஉ, யா ஐயத்துஹல் பனாத்து, யா ஐயத்துஹத் தாலிபாத்து, ஐயத்துஹா அப்படின்னு நம்ம போடணும், மாற்றிக்கொள்ள வேணும். அதான் இங்கே சொல்றாரு பாருங்க. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்றால் வ இன்கான தாபிஉ பதலன், தாபி பதிலாக இருந்து, அவு நசக்கன் அல்லது அத்துஃப் நசக்காக இருந்து, பிகைரில் அலிஃபி வல்லாம், அது அலிஃப்லாம் அற்றதாக இருக்குது, அப்படியாக இருந்தால் ஓத்தியமா ஒன்றை அதற்கு கொடுக்கப்படும். எஸ்தஹிக்குஹு லவ்கான முனாதா, முனாதாவாக அது இருந்தால் எதற்கு அது தகுதி பெறுமோ அபீதமான ஒன்று அதற்கு கொடுக்கப்படும். தகூலு ஃபில் பதலி, பதிலில் நீ சொல்வாய் யா சயீது குருசு என்ன சொல்வாய். இங்க பாருங்க, இங்க என்னென்றால் யா வந்து ஹர்ஃபு நிதா, சயீத் முனாதா. இப்ப குருசுக்கு தானே, குருசுக்கு நம்ம அத்துஃபு பதல் படி அத்துஃபு பயான் படி நம்ம வச்சோம்டா குருசுன் குருசன். ஆனா பதல் படி நம்ம வச்சோம்னு சொன்னால் அதுக்கு நம்ம பதல் நீரா வச்சோம்னால் குருசுன்னு நம்ம லம்மு மட்டும்தான் கொடுப்போம். காரணம் என்னன்னு கேட்டால் அந்த பதிலாக வரக்கூடியதுக்கு வந்து அலிஃப்லாம் இல்லை. ஸோ குருசுன்னு சொல்லி நம்ம அதுக்கு லம்மு மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த யா சயீது மாதிரி அந்த இடத்துல திருப்பி நம்ம ரிப்பீட் யாவை மீட்டி கொண்டு வந்தால் என்ன ஏராபோ அந்த ஏராப் யா குருசுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் யா சயீது குருசு பி லம்மி குருஸ், குருசுக்கு நம்ம லம்மு வைப்போம். பிகைரி தன்வீன், தன்வீன் இல்லாத லம்மு கொடுப்போம். கமா தகூலு யா குருஸ், யா குருசுன்னு நீ சொன்னா என்ன ஏராபோ அதே மாதிரி. யா சயீத் அபா அப்துல்லா, இப்போ இங்க வந்து அபா அப்துல்லா அத்துஃபு பயான் இல்லை, இது அது பதில். பதிலாக இருந்தால் யா சயீது யா அபா அப்துல்லா. அப்ப யா அபா அப்துல்லான்னு சொல்லிட்டு அபாக்கு நாங்கள் நசுபு தானே செய்வோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல அபா அப்துல்லா நசுபு செய்யணும், பின் நசுபு. கமா தகூலு யா அபா அப்துல்லா. வஃபின் நசக்கி, அத்துஃப் நசக்கு நீங்க சொல்லுவீங்க யா ஜெய்து வ அம்ரு. இப்போ அலிஃப்லாம் இல்லாம இருக்குது, அம்ருல அலிஃப்லாம் இல்லை. ஸோ யா ஜெய்து யா அம்ரு. யா அம்ருன்னு சொன்னால எப்படி நீங்க லமின் மீது மபனி ஆக்குறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் என்ன செய்யுங்க, அலிஃப்லாம் இல்லாத சுட்டி அத்துஃப் நசக்குக்கு பிறகு நீங்க லம்மு வைங்கன்னு சொல்றாரு, பில் லம்மி. யா ஜெய்து வ அபா அப்துல்லா, இங்கே நீங்க பாருங்க வ அபா அப்துல்லாவுல இடையில வாவுக்கும் அபா என்ற சொல்லுக்கும் இடையில நீங்க யாவப்பட்ட எப்படி வரும், யா ஜெய்து வ யா அபா அப்துல்லா. அபா அப்துல்லாக்கு நம்ம யாவப்பட்ட யா அபா அப்துல்லான்னு சொல்லுவோம், நசுபு செய்வோம். அதே மாதிரி நசுபு செய்யுங்க, பின் நசுப். வஹாகதா ஐலன், இதே மாதிரி சட்டம் தான் வரும். வஹாகதா ஐதன், இவ்வாறே சட்டம் அமையும். ஹுக்முல் பதலி வன் நசக்கி லவ்கானல் முனாத முரபன், அதாவது பதலுடைய நசக்குடைய சட்டம் இவ்வாறே அமையும். லவ்கானல் முனாத முரபன், முனாதா இருக்கு தானே, அது முரபாக இருந்தாலும் சரி. இப்ப முனாதா முரபாக மாறைன்னு கேட்டால் இப்ப முன்னுக்கு வரக்கூடிய முனாதா இப்படி வருதுன்னு வச்சுங்க. இப்ப சாதாரணமான ஒரு சொல் யா ஜெய்துன்னு வராம அங்க யா அப்துர் ரஹ்மான் வருது. யா அப்துர் ரஹ்மான் வந்தால் அப்ப அந்த நேரத்திலையும் வந்து பின்னுக்கு வரக்கூடியதை நம்ம இந்த முன்னால சொல்லப்பட்ட அந்த எல்லா விஷயங்களுக்கு நீங்க மீட்டி பார்த்தீங்கன்னா யா அப்துர் ரஹ்மான் குருசு, யா அப்துர் ரஹ்மான் அபா அப்துல்லா, யா அப்துர் ரஹ்மான் வ அம்ரு, யா அப்துர் ரஹ்மான் வ அபா அப்துல்லா. அப்ப என்ன முனாதா மூரபாக இருந்தாலும் முனாதா மப்னியாக இருந்தாலும் இந்த பதல்ன்ற ஒரு கன்செப்ட் வந்துட்டு சொன்னால் அந்த நேரங்கள்ல எல்லாம் இந்த சிஸ்டம் படி தான் நம்ம ஏராபு கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த செய்தியை சொல்லியிருக்காரு. இவ்வளவு நமக்கு இன்றைய பாடத்துல பிள்ளைகள் போதும். எனக்கும் இன்றைக்கு பயண அலுப்பா இருக்குது. நம்ம இதோட முடிச்சு கொள்வோம்.